ஓம் சரவணபவ. நம்ம அருணகிரிநாதர் பாடி அருளிய வேல் வகுப்பு அப்படின்ற மகா பொக்கிஷத்தோட அடிகளின் பொருளை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த பொக்கிஷம் 16 அடிகள் தான். ஆனால் அதனோட பலன் அளவிட முடியாதது. அதில் ஒவ்வொரு அடியின் பொருளை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 16வது அடியின் பொருள். அந்த 16வது அடியின் பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி 16 அடிகளையும் ஒரு முறை சொல்லிவிட்டு 16வது அடியின் பொருளை நம்ம கேட்கலாம். ஓம் சரவணபவ. பருத்த முளை, சிறுத்த இடை, வெளுத்த நகை, கருத்த குழல், சிவத்த இதழ், மரச்சிறுமி, விழிக்கு நிகர் ஆகும். பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரம் ஆகும். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும். பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும். சுரர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். சுடர் பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். துதிக்கும் அடியவருக்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். தளத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடு திரவு பகற்றுணையதாகும். சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்ததொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திர நிறைத்து விளையாடும். திசைக்கிரியை முதற்கொளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும். சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தளர மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. 16வது அடி. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. திருத்தணிகையில வீர்களோட அக இருள் அதை நீக்கிறதுக்காக ஞானத்தை வாரி தருவதற்காக ஞான சூரியனாக தோன்றி அருள கூடிய ஒப்பற்றவன் குறிஞ்சி கிழவன் உயிருக்கு உயிரா என்னோட உள்ள குகையில உரைபவன் கருணையே உருவமா கொண்டு ஆதிக்கு ஆதியாய் நிற்கக்கூடிய முதல்வன். திரோதான நிலைனா நம்ம உள்ளத்துல ஆணவம் வந்ததுன்னா நம்ம அறிவை இழந்துருவோம், கடவுளை உணர மாட்டோம். அந்த நிலைய அழித்து, அதாவது அந்த ஆணவத்தை அழித்து கடவுளை உணரக்கூடிய நிலை, நம்ம இதயத்துல இறைவனை வைக்கக்கூடிய அந்த நிலை தான் திரோதான நிலை. அப்படி ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய மயிலை செலுத்தி நடத்தக்கூடிய முருகப்பெருமான் ஞானமே உருவமா கொண்ட திருவருள் சக்தியான வேல். அதுதான் இந்த அடியின் பொருள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. வேல் வகுப்போட 16 அடிகளின் பொருளை இப்ப நம்ம ஒரு தடவை பார்த்திடலாம். வேல் வகுப்புனாலே வேலை போற்றக்கூடிய ஒரு தொகுப்பு. அதுல ஒரு அடியும் எதை நமக்கு உணர்த்துது அப்படின்றத தான் நம்ம இப்ப கேட்க போறோம். 1, வள்ளி பிராட்டியோட திருக்கண்களுக்கு ஒப்பாகும். 2, இந்திரனோட கால் விளங்க முளைத்தெரிக்க அறமாக கூடிய அறம். 3, குகையை இடித்து வழியை தெரியும்படி செய்யும். 4, பேய்களோட பசி அகல உபகரிக்கும். 5,
அனைவரோட துன்பப்படுத்தக்கூடிய அந்த வினை பெருக்கங்களை மோதி அழித்துவிடும். 6வது, ஒளி எல்லாமே அது தன்னை ஒளித்து கொள்ளக்கூடிய பேரொளி வீசக்கூடியது. 7, அடியவர்களுக்கு ஒரு இடையூறு யாராவது செய்யணும்னு நினைச்சா அவங்களோட குலத்தையே நாசம் செய்யும். 8, எனக்கு எப்பவுமே ஒப்பற்ற துணையாக உதவும். 9, திருப்புகழ் பாடுறவங்களுக்கு நேரக்கூடிய பகைகளை அறுத்து எரிவதற்காக ஆக்ரோஷமா புறப்படும். 10, அறத்தை நிலை பெற செய்யக்கூடியது. 11, யமன் பற்றியவர் கூட மார்க்கண்டேயரை காக்க சிவபெருமான் நீட்டிய அந்த திருவடி போல் விரைந்து அந்த யமனை கண்டித்து அடியவர்களை காக்குமா. 12, இறைவனோட திருக்கரங்கள் அசையும் போதெல்லாம் சிவகணங்கள் உணவு உண்பதற்காக அழைக்குமா அந்த நம்ம முருகப்பெருமானோட திருக்கரங்கள். அப்போதெல்லாம் தானும் தன்னோட நுனிய, அதாவது திருமுடியை வேலுமே வளைத்து காட்டுமா. 13, தனியா வழியில நடக்கும்போது வேறு துணை இல்லாம செல்ல நேரிடும் போது இரவும் பகலுமா துணையா நமக்கு வரக்கூடிய அந்த அச்சத்தை அகற்றக்கூடியது. 14, அரக்கர்களோட பெருங்குடல்களை எடுத்து மாலை போல விருப்பமோடு சூடிக்கொள்ளும் முருகப்பெருமானோட வேல். 15, கடலை உடைத்து அதுல இருக்கக்கூடிய அந்த நீரை உறிஞ்சிட்டு அதுல அரக்கர்களோட இரத்தத்தை நிறைத்து விளையாடும். 16, சிறகுகளோட மலைகள் பறக்கின்றது அப்படின்னு கண்டவங்கெல்லாம் சொல்ற அளவுக்கு விண்ணுல வேகமா அதிர்ச்சியை ஏற்படுத்தி பறக்கக்கூடியதுதான் நம்மளோட முருகப்பெருமானோட வேல். 17, போர்க்களத்துல எதிர்த்த அந்த அவுணர்கள், அதாவது அசுரர்களோட தலைகளை அறுத்து பற்களை கடித்து கண்களை உருட்டி அப்படியே அவங்கள அலற வைக்கக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடியதுதான் நம்மளோட முருகப்பெருமானோட வேல். அக இருள், உயிர்களிடத்துல இருக்கக்கூடிய மனதில் உள்ள அந்த அக இருள நீக்கி ஞானத்தை நமக்கு வாரி தரக்கூடிய ஒன்றுதான் முருகப்பெருமானோட வேல். வேலுண்டு இணையில்லை. அதனால முடிந்த வரைக்கும் டெய்லியும் இந்த வேல் வகுப்பு அந்த தொகுப்பை கேட்கலாம், படிக்கலாம். அனைவரும் முருகப்பெருமானோட அருளை பெறுவோம். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் இன்னொரு பதிவு வெறும் அந்த 16 அடிகள் மட்டும் படித்து ஒரு 2 to 3 நிமிடம் வர மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவு அதை டெய்லியும் நீங்க கேளுங்க. கேட்க கேட்க நமக்கே அது மனப்பாடம் ஆயிட்டும், நம்மளே சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஒரு நல்ல விஷயம் தானே. 24 மணி நேரத்துல ஒரு 3 நிமிடம் அதற்காக ஒதுக்கி நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல வழி முருகப்பெருமான் காட்டுவாரு. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.